பிக் பாஸ்ல இந்த சீசன்ல பணப்பெட்டிய சாண்ட்ரா தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவல்கள்லாம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சீசன் பணப்பெட்டி 2.0 நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதமா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே காச சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு பணப்பெட்டிக்குள்ள. யார் தான்பா இந்த சீசன்ல எடுப்பா? ஏன்னா எல்லாரும் எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டு இருக்காங்க. எடுப்பாங்கன்னு நெனச்சவங்களும் இப்போ வரைக்கும் அத பத்தி வாய் தொறக்கலையேங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள போயிட்டே இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப சாண்ட்ரா அவர்கள் தான் அந்த ஒரு பணப்பெட்டிய எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து சாண்ட்ராவ பயங்கரமா தாக்கி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு சிலருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா விக்ரம் அவர்களாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், வினோதாக இருக்கட்டும், இவங்கள பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. பட் அரோராவையோ, சாண்ட்ராவையோ அந்த அளவுக்கு அவங்க பேசல. இதிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷோ வெளில போறப்போ இவங்கலாம் தான் ஹைலைட்டா தெரியிறாங்க. நம்ம ஹைலைட்டா தெரியல. இதோட நம்ம வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு போறது தான் கரெக்ட் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க பணப்பெட்டி எடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் பணப்பெட்டி ரூ. 5,00,000 ஃபில் ஆகியிருக்கு. கடைசியா அவங்க சீக்ரெட் டாஸ்க் ஒண்ணு ஜெயிச்சிருக்காங்க. அதன் மூலியமா ரூ. 6,00,000 மாறியிருக்கு. இன்னும் ஒரு 4,00,000 வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, "ஃபினான்சியல் இஷ்யூஸ்னால தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிக் பாஸ் வீட்டுக்கு நாங்க 2 பேரும் வந்ததுக்கு ரீசனுமே அந்த ஒரு காரணம் தான். இல்லன்னா பிரசன்ட் மட்டும் தான் வந்திருப்பாரு. ஒன்லி ஃபார் மனி" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கம்மியான அமௌண்ட் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு டோட்டலி வேஸ்ட் இல்லையா? ஒரு 10,00,000க்கு மேல 11, 12 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா சாண்ட்ரா அவர்கள் அந்த ஒரு பணப்பெட்டிய எடுத்துட்டு போவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் அரோராவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அரோராவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வந்தா எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. அத வீட்ல இருக்க மத்தவங்க கிட்டயும் அவங்க சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவா, அரோராவா அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா சாண்ட்ரா அவர்கள் இந்த சீசன்ல பணப்பெட்டிய எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அவங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாரு தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ரஜினி, சிவி இவங்க 2 பேரும் இணைய போற புது படம். இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த அவுட்ஃபிட் அப்படிங்கிற படத்தோட தழுவல் அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. கமலஹாசன் அவர்களோட தயாரிப்புல ரஜினிகாந்த் சார் நடிக்க போற புதிய படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா அஸ்வந்த் மாரிமுத்து அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் சிவி சக்கரவர்த்தி அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வீடியோவும் மிகப்பெரிய அளவுல வைரலா போயிருந்துச்சு. அண்ட் படத்தோட அனௌன்ஸ்மென்ட்ல சுத்தி கத்திரிக்கோல் இருக்க மாரி இருந்துச்சு இல்லையா? அத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே இது வந்து கிட்டத்தட்ட இந்த அவுட்ஃபிட்டோட காப்பி மாதிரி இருக்கு. கத்திரிக்கோல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த படத்தோட கதை தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் படத்துக்கு சம்மந்தப்பட்ட மிக நெருங்கிய ஒரு சிலருமே அந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து காப்பி பண்ண படம். அதாவது இன்ஸ்பயர் ஆகி எடுக்க போற படம். இந்த படம் வந்து ரஜினி சாருக்கு கரெக்ட்டா சூட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. விஜய் சார் லியோ இதே மாரி தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படம் செம்ம ஹிட் ஆயிருந்துச்சு. ரஜினி சாருக்கு அதே ஃபார்முலா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.